இன்னைக்கு யாருக்கு மேட்ச்? ஆர்சிபிக்கு பஞ்சாபுக்கும். அப்போ எதுக்கு நம்ம மீட்டிங் போட்டு நைட்டு நமக்கு நம்ம பங்காளிக்கும் தெரியுது இல்லை? அதை ஞாபகம் வச்சுக்க சரியா? இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். கிரவுண்டு வந்து இப்படி வட்டமாக இருக்கும். ஆமாம். எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும், வட்டமாக இருக்கும். அதுக்குள்ளே ஒரு சின்ன வட்டம் போட்டிருப்பாங்க. ஆமாம். இந்த பவர் பிளேன்னு சொல்கிறாங்கல்ல, ஆமாம், அது வந்து ஃபஸ்ட்டு 6 ஓவர் தான் கொடுப்பாங்க. ஆமாம். இந்த 6 ஓவரில் எல்லாருமே உள்ளே நிற்பாங்க, ஒரு 2 பேர் மட்டும் வெளியே நிற்பாங்க. ஆமாம். அப்போ வெளியில் எப்படி இருக்கும்? வட்டமாக இருக்கும். வட்டமாக இருக்கும், பொட்டலாக இருக்கும், யாருமே நிற்க மாட்டாங்க. இல்லை, லைட்டாக பந்தை தூக்கி விட்டா கூட அது 4 போயிடும். ஆமாம். தெரியுமா உங்களுக்கு? ஆர்சிபியில் அடிப்பாவில் போகுது. பார்த்துருக்கீங்களா? ஆமாம். அப்புறம் இன்னும் அடிக்க மாட்டேங்கிறிய? அப்புறம் ஏன் தூக்கி அடிக்க மாட்டேன்? தடவுறிய கிடங்குரு நீங்கள் தடவிட்டு போறியா? எல்லாரும் என்னை தான் கேட்குறாங்க. அப்போ தெரியும் உங்களுக்கு, இது கிரவுண்டு வட்டமாக இருக்கும், அதில் எல்லாரும் உள்ள நிற்பா. பவர் பிளே 6 நாள் தூக்கி அடிச்சா 4 பேரும் உங்களுக்கு தெரியும். அப்புறம் என்னடா தள்ளுறிய? நீங்கள் என்ன தள்ளுறிய? பொறுமையாக பில்ட் பண்ணி ஒன்றும் நீங்கள் இது வேணாம். சரி, இந்த 6 ஓவருக்கு அப்புறம் எல்லாம் வெளியே போயிடுறாங்கல்ல, அப்புறம் அடிச்சா பிடிச்சி போறாங்களே. அப்புறம் அடிச்சா பிடிக்கதான். இப்படி நீங்கள் ஆடிக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாரும் என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, சின்ன பையில இறக்குங்க, சின்ன பையில இறக்குறா. உன்னைய தூக்கி வெளியே எறிஞ்சிட்டு இந்த ஒரு சின்ன பையனுக்கு அவனை இறக்கி விட்டுருவேன். பார்க்குறியா தம்பி? இங்கே வா தம்பி, இவனை இறக்கி விட்டுருவேன். தம்பி நீ ஆடுறியா? அண்ணே டெஸ்ட் மேட்ச்லாம் ஆட தெரியா? நான் ஐபிஎல் இறக்கிறீங்களா? தம்பி நான் ஐபிஎல் தான் தம்பி கூப்பிடுறேன். அப்பேன் சொல்கிற அளவுக்கு இருக்கு. நம்ம டீமை பார்த்து டெஸ்ட் மேட்ச் எனக்கு ஆட தெரியாது, ஐபிஎல்லாம் சொல்லுங்கன்றேன். இது ஐபிஎல் தான்ப்பா. சரி நீ போப்பா. இன்னைக்கு ஜெயிச்சே ஆகணும்.